இங்கே இந்த கிராமத்துல இருக்கிற 4 குட்டி பசங்க பண்ணையார் வீட்டுல நல்லா சாப்பிட்டு அவங்க வீட்டு வேலை தோட்டத்து வேலைனா பார்த்து வச்சுட்டு தான் கிளம்புவாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப பண்ணையார் வீட்டுல கிணறு வெட்டுறதுக்காக தேங்காய் வச்சு நீரோட்டம்னா பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இந்த 4 குட்டி பசங்களும் நம்மளும் கிணறு வெட்டலான்னு அவங்க வயலுக்கு தேங்காய்னா எடுத்துட்டு போய் அந்த தேங்காய் வச்சு நீரோட்டம் பாக்குறாங்க. ஆனா அந்த தேங்காய் எழுந்திருக்கவே மாட்டேங்குது. 4 பசங்களுமே ஆளுக்கு ஒரு தேங்காய் வச்சு நீரோட்டம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனா இவனுங்களுக்கு சரியா பார்க்க தெரியல. அதனால பண்ணையாரோட வீட்டுக்கே போய் நீரோட்டம் பார்த்தவரோட நம்பரை வாங்கி நீரோட்டம் பாக்குறதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் 1000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு. நாங்க 1000 ரூபாய் கொடுத்துடுறோம், நீங்களும் எங்க வயலுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து கொடுங்கன்னு வயலுக்கு கூட்டிட்டு போறானுங்க. அவரும் அங்க வந்து தேங்காய் வச்சு நீரோட்டம்னா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிட்டு இவனுங்க காசு இல்லாதனால ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் கிணறு எப்படி வெட்டுறது, கிணறு வெட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயே விசாரிக்கிறானுங்க. கிணறு வெட்டனா ஆள்லாம் கூப்பிட வேணாண்டா, அவங்களுக்கு வேற கூலி தரணும்னு இவனுங்க 4 பேருமே வெட்டலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படின்னா இருக்கும் போது இந்த குட்டி பையனோட பாட்டி இவனுங்க கிணறு தோண்டலான்னு இருந்த அந்த நிலத்தை விக்கலான்னு ஊருக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கு. அந்த ஊருக்காரனுங்களும் பாட்டியை ஏமாத்தி கம்மியான விலைக்கு அந்த நிலத்தை வாங்கிடலான்னு பிளான் போடுறானுங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த பாட்டியோட பேரை நடுவுல வண்டியை எடுத்துட்டு வந்து எல்லாரையுமே கீழே தள்ளி விட்டுறான். பாட்டி இந்த நிலத்தை விற்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பேரை பாட்டியோட மண்டையை ஒடிக்கிறதுக்காக கட்டையனா எடுத்துட்டு வரான். அந்த பாட்டி மேல இருக்கிற கோவத்துல அந்த வீட்டுல இருக்கிற பானை ஜாமா ஜெட்டு எல்லாத்தையுமே ஒடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு நைட்டு வந்து பார்த்தா அந்த பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்காங்க. நம்ம பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிருச்சோன்னு பக்கத்துல போய் தொட்டு பார்த்தாதான் தெரியுது அந்த பாட்டி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.